என்னடா சூரிய இறங்கி போச்சு ஏத்துறாடே. முடிகிற டைம் தான் சரியா வந்திருக்கு நினைக்கிறேன். மாப்பிள்ளைக்கு இப்பவே கண்ணை கட்டுது. அடே முதுகு முடியலடா, ரொம்ப நேரமா வலிக்கு வலிக்குதுறான மாதிரி. ரைட். ஆனா பொம்பளை புள்ளி லேசில் தங்களை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டோம், எதுவா இருந்தாலும் சரி. அப்படியேக்கா இப்ப இருக்கு ரியாக்ஷன் அக்கா. சரி, முதல்ல 2 பேருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள். சரியா? 2 பேரும் அழகான ஜோடி. இந்த மாதிரி காதல் கல்யாணமா இல்லாட்டிக்கு அரேஞ்ச் மேரேஜா? கண்டவன காதல் வந்துட்டா? சரி, காதல் தானே வாழ்க்கையினுடைய அடிப்படை அஸ்திவாரம் எல்லாம் அப்படித்தானே? அதை சொல்லித்தானே எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் ஒரு செய்யணும் அப்படித்தானே? ரைட், ஓகே. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றம் வர்றதுக்கான ஒரு வழிவகை தான் திருமணம். எப்படியும் வாழலாம். ஆம்பளை கல்யாணம் கட்டும் வரைக்கும், கல்யாணம் கண்ட அப்புறம் பொம்பளை பிள்ளைக்கு சுதந்திரம் வாழ்றான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கும் வரைக்கும் அப்பா அம்மா கொஞ்சம் பயம் நினைக்கிறேன். சரி, ஓகே, இருக்கட்டும். வாழ்த்துக்கள் சிறப்புற. நாங்கள் உங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துறோம். இந்த திருமண நாள்ல உங்களோட இணைஞ்சு கொள்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. ரைட்டா? அண்ணாட பேர் என்ன சொல்லுங்க? விஜயதரன். அக்காட பேர் இப்பதானாப்பா அந்த குரலை கேட்டு. அதே நல்ல அழகான பேர். ரைட். 2 ஜோடிகளும் ஒன்றாக சேர்ந்து இலங்கையில வந்து கொஞ்சம் சனத்தொகை குறைவா. சரி, அதனால 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும். செல்வங்கள்ல குழந்தையும் பெறும், வேற செல்வங்களும் இருக்குது. அவ்வளவும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் வாழ்த்துறோம். சரியா? நாங்கள் வந்து இங்க நிறைய உறவுகள் வந்திருக்கும், சில உறவுகள் வராமையும் இருக்கும். அப்படி வராத உறவுகள் சிலது எங்களை அனுப்பிவிடும். சரியா? அப்படி நாங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் பரிசு கொண்டு வந்தாங்க. சரியா? உங்களுக்கு ஒரு பாட்டும் கொண்டு வந்தாங்க பெருசா. இந்த பொக்கையை முதல்ல வாங்கிருங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து வாங்குவோம் என்ற ஆத்தே. பெரிய ப்ரொபோசல் தானா? ரைட். மாப்பிள்ளை இப்படி முட்டுக்கால இருந்து பொம்பளைக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்களோ? இப்ப இல்ல செஞ்சீங்களான்னு கேட்டேன். எல்லாட்டிக்கும் இப்ப நீங்க செய்ய வேணும். நான் ஒன்றும் செய்யலாம் நீங்க சொல்லிட்டு. இப்ப நீங்க முட்டுக்கால இருந்து ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. வா, கையெடுங்க. சரி, காதல் வளரட்டும். பொண்டாட்டி கிட்ட விட்டு கொடுத்து போறோம், வாழ்க்கையில எங்க போனாலும் ஜெயிப்பானா. சரி, அது ஒரு தத்துவம் இருக்கு. ரைட். சரி, என்ன அக்கா பிடிச்சிருக்கா போக்கு? ரைட். இந்த புலவர் பக்கையில பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கு. சரியா? அந்த பூக்கள்ல ஒரு பூ அக்கா, ஒரு பூ அண்ணா, மிச்ச பூல சொந்தக்காரன். அப்படி நிறைய பூக்கள் சேர்ந்தா பூங்குது அழகு. அதே மாதிரி நிறைய உறவுகள் வாழ்க்கையில சேர வேண்டும். அதான் திருமணத்தின் இது. சாப்பிட்டீங்க 2 முதல்ல? என்ன சாப்பிடுது 2 பேரும்? சாப்பாடு நம்மள வச்சு ஒரு சம்பவத்தை. அட பாவீங்களா, ஏண்டா அப்படி பண்றீங்க? ஒரு கருவறையில சாமி இருந்தா சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் ஜனமே சாப்பிடலாம். ஓமா இல்லையா? இப்ப இன்றைக்கு யார் சாமியர்?
நீங்களா நேரா வேலை கொடுங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல அமுக்க மாட்டேன் பார். இது நான் ஒரு சட்டம் கொண்டு தான் வேணுது இல்லை மாத்தணும். மாப்பிள்ளை சாப்பிட்டா போற யாரும் சொத்து வைக்கிறாங்களா போறோம், அப்பதான் சரியா இருக்கு. 60 சாப்பிட்டு ஓடி வாங்க, சாப்பிட்டு நிக்க மாட்டானுங்க. சரி ஓகே ரைட். அடுத்தது தாரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ல வேணும் யார் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி உங்களை வந்துட்டு எங்களை அனுப்பி வச்சிருப்பேன் சொல்லுங்க. என்ன விளங்க இல்ல யாருடைய சைட்? நீங்க 2 பேரும் ஒன்றா கறந்தது பிறகு சைட்லாம் கிடையாது. தாலி கட்டே இல்லோ, தொட்டு தாலி கட்டினா அவ்வளவுதான். இனி நாங்கள் பிரிச்சு பார்க்க மாட்டோம். இந்த பொம்பளை சைடு மாப்பிள்ளை சைட்லாம் இனி வேணாம். இனி பொதுவா சொல்ல வேண்டியதான் ஒண்டே. சொல்லுங்க யாரு? என்ன அக்கா வந்த இடத்துல ஆழமா யோசிக்கிறான். நான் நினைக்கிறேன் அண்ணா இப்ப யோசிக்கிறேன், அக்கா வந்த சரி. உங்களுக்கு ஒரு பாடல் இருக்கு, அந்த பாட்டுக்கு பிறகு நாங்க யாருன்னு பார்ப்போம். சரியா? ஒரு பொருத்தமான அழகான அன்பான ஜோடியாமன்னு பாட்டு சொன்னாங்க. சரியா? இப்ப சொல்லுங்க யாருன்னு. ஓ இன்னுமா கண்டுபிடிக்கல? நான் உங்களுக்கு 4 நிமிஷம் கேட்டேன் கண்டுபிடிக்க. சரி அந்த பிரேமை கொடுத்துருங்க. இரண்டால் போட்டோ எடுக்கிறார்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா போவாங்களா மாட்டாங்களா? அதான் எனக்கு திட்டுகள் எங்களை சொல்லக்கூடாது, அதனால நாங்கள் வேலையை கொடுத்துட்டு போயிடுறோம். அது கவனமா மற்ற கவனம். சரி இன்னைக்கு கொடுத்துருங்க. இனியே குழப்பம் கொடுங்க அவையில பாப்போம். ரைட். அவ இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று போடப்பட்டு இன்றைக்கு எடுத்த போட்டோ சுட கொண்டு இருக்கோம். தொட்டு பாருங்க சுடும் முறையில் இப்ப போட்டது. சரி அதுல ஒரு அழகான வாழ்த்து போடப்பட்டிருக்கு. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க நற்றமிழாலும் அற்றமிழாலும் நல்லோர்கள் வாழ்த்த பட்டாடை சரசரக்க புது மெட்டி ஒலிக்க நறுமலர்களால் கோரிக்கப்பட்ட மாலையை தோளில் ஏந்தி சந்தன கலபமும் திலகமும் சூடி வெளிகளிலே விரவிய அழகை விதிர்ப்புடன் இருக்கும் மணமகளுக்கு மாங்கல நாணை மணமகன் சூட்ட பூச்சொரிதலாய் இனிய உணர்வுகளுடன் தொடங்கும் இச்செந்தூர பந்தம் தொடரட்டும் என்றென்றும் என்று வாழ்த்தி உங்களுடைய ஆசையம்மா ஆசையப்பா லக்ஷன் அண்ணா குடும்பம், லங்கன் அண்ணா குடும்பம், லக்மன் இவ்வளவு பேரும் இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்க அக்கான சிரிப்பு இப்பதான் வருது. எங்க போச்சு மேடம் சிரிப்பு? ஓ இவங்கதான் பண்ணாங்களா அப்படின்னு மாதிரியா? சரி என்ன சொல்ல போறீங்க? எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே? இந்த புன்னகை எப்பயும் இருக்கட்டும். வாழ்க்கையில நீங்க காலத்துல எத்தனை நகை போட்டிருந்தாலும் பரவாயில்லை, புன்னகை என்றது இருந்தா நீங்க பிரகாசமா சொல்லிப்பீங்க. சரியா? ஓகே ரைட். வாழ்த்துக்கள். விடைபெறுறோம். ஹாப்பி தானே?